ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துருக்கேன். நம்ம வந்து என்ன டைப் வேணாலும் அரிசி வந்து எடுத்துக்கலாம். 200 ml பால் காய்ச்சாதது, அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன், 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அடுத்ததாக துருவி வச்ச கொஞ்சமாக நட்ஸ், அடுத்ததாக 15 பாதாம். அதுக்கடுத்ததாக எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஸ்டர்ட் மில்க் வந்து தேவைப்படும். கஸ்டர்ட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகரே கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாதாம் கீர் வந்து ஃப்ளேவருக்காக இதில் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் ரவை மாதிரி இருக்க மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சாவே நம்மளுக்கு போதுமானது. ரொம்ப பவுடர் மாதிரி ஆச்சோம்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் கூழ் மாதிரி ஆயிடும். அடுத்ததாக சர்க்கரையும் நம்ம எடுத்து வச்சிருந்தாலே பாதாம் அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை வந்துட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். பால் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்கணும். இப்போ வந்து பால் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நல்லாவே வந்து வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அரிசி தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், பாலில் வெந்திருக்கனால. இதுக்கு அடுத்ததாக நம்ம பாதாமும் சர்க்கரையும் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்க்க போகிறோம். இதில் வந்து சர்க்கரை இருக்கனால கொஞ்சம் சேர்த்தனே கொஞ்சம் தண்ணி ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து நல்லா கம்மியாகி நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான ஸ்வீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஸ்வீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்காக வர வரைக்கும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லாட்டி அரிசியோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இது வந்து பாதாம் கீர் எசன்ஸ். இது வந்துட்டு இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டெல்லாம் கொடுக்காது, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம இதுக்கு மேலே நம்ம 3 வச்சிருந்தோம் நட்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டுக்கலாம். இது எவ்வளோக்கு நட்ஸ் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம ரைஸ்க்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.